ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து போன வீடியோவில் வந்து நாங்கள் சொன்ன விஷயம் வந்து முக்கால்வாசி இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டு அதே ஓடிச்சு. அதுக்கப்புறமா இருந்த சில விஷயங்கள் ஓடிச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு ஒரு மேட்ரு வந்து தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறோம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா விமென்ஸ் டீம் கிரிக்கெட் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதை ரொம்ப கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இதிலே வந்து பேசிட்டுலாம் இருந்தோம். ஸோ அதில் வந்து அன்பீட்டபிள் ஆஸ்திரேலியாவை வந்து இந்தியா வந்து தோக்கடிச்சு ஃபைனல்ஸ்குள்ளே போயிருக்காங்க. அது ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் சேஸ். ஒரு 339 ரன்ஸை வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து சொல்லணும்னு நினச்சோம். அதை அப்படியே வந்து சொல்லிடுறோம். இப்போ பிக் பாஸ்குள்ளே போயிடலாமா? ஸோ இப்போ காலையில் எத்தனை வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து இஸ்மைல் ரொம்ப பிடிக்கும்னு பெண்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால நான் ஸ்மைல் பண்ணுறேன். ஃபாரின்ல இருந்துலாம் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஸ்மைல் பிடிக்கும், நீங்கள் நேச்சரை வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்க நேச்சர் ஸ்மைல வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த ஆடியன்ஸ்காக வந்து திருப்பி ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து வெள்ளையாவே இல்லையா, எல்லாருக்கும் மஞ்சளா இருக்குதான். நமக்கு கருப்பா இருக்கு, அவருக்கு மச்ச வெள்ளை கலர்ல இருக்கு. அவர் வந்து பெப்ரோடன்ட்டும் யூஸ் பண்றாரு. அவர் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்களாம். எப்படி உங்களுக்கு பல்லு இவ்வளவு வரிசையா, எப்படி உங்களுக்கு இப்படி பல்லு? அதை விட அரோரா வந்து சொன்னாங்க, நீங்க சூர்யா மாதிரி இருக்கீங்க நான் இப்படி பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா சார் இதை பார்த்தா என்ன பண்ணிப்பாருன்னு தெரியல. அதான் சூர்யா சார் தமிழ்நாட்டு விட்டு ஓட்டாரு. ஆமா. வினோத் சார் உனக்கு தேவையா, உனக்கு தேவையா? அதனால கவலை பண்ணி சாகு. கம்ருதீன் நல்லா வந்துட்டு அந்த இதை வந்து எனக்கு அது பிடிச்சிருந்ததுங்க. ஆமா அவங்க டார்கெட் பண்றாங்க, ஆமா இதை பண்றாங்க. இவர் வந்து மத்தவங்க யாருன்னா ஒருத்தவங்க போய் கேமராக்கு போனார்ல, கேமரால இருந்து அவங்க எல்லாம் விலக்கிட்டு இவரு போய் ஆக்ட் பண்றாரு. எல்லாரையும் இவர் பண்ணுவாராம், இவரை மட்டும் யாருமே பண்ணக்கூடாது. அது எங்களுக்கே புள்ளி பண்றது பிடிக்காதுதான். ஆனா இந்த மாதிரி ஆளை இப்படிதான் அடிச்சு தோத்தணும். நீங்க ஒரு பொண்ணு கிட்ட போய் நீ வந்து இந்த வாட்டர் மெலன்ல நான் ஒரு சைடு கடிக்கிறேன், நீ கடிச்சாகணும் போய் பண்றது என்னது? ஒருத்தவங்க கிட்ட கிஸ் கேக்குறது என்னது? லவ் யூன்னு சொல்றது என்னது? உங்களுக்கு ஃபன்னா இருக்கலாங்க, எல்லாமே ஃபன்னு தான். ஃபன்னா எதிர்பார்ட்டி ஃபன்னா எடுத்துக்கிட்டா ஃபன்னு. ஆனா பாக்குறவங்க ஃபன் எடுத்துக்கணும் அவசியம் வந்து கேவலம் பிடிச்சவன் யா நீ கரமம் பிடிச்சவன் யா, நீ கொஞ்சம் விட்டா போதும் உனக்கு எல்லா அட்வான்டேஜும் எடுத்துப்பேன்னு சொன்ன பார்வதி இன்னைக்கு திருப்பி அண்ணன் ஆயிட்டாரு, இவங்க தங்கச்சி ஆயிட்டாங்க. அது எப்படி திருப்பி அடிச்சுக்கிச்சுன்னா திருப்பி நீ எல்லாம் சோத்துக்கு செத்த அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு கம்ருதீன் நாங்க வந்து அந்த மாதிரி பண்ணதுனால இவர் கடுப்பாயிடுச்சு. அதனால என்ன பண்ணாரு, பெண்கள் விஷயத்துல மாட்டிக்கிட்ட நீ பெண்கள் விஷயத்துல மாட்டிக்கிட்ட சாட்டர்டே உனக்கு இருக்கு, மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் பாருங்க, மக்களை கேன நினைச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் தாங்க பாக்கல, மக்கள் பார்த்தாங்க. கம்ருதீன் வந்து ஒரு கேடுகட்ட பர்சன் தான், இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்பதான் அது வந்து கார் துப்பி அனுப்பிது, அதுக்குள்ள அரோரா கிட்ட போய் உட்காந்துனாரு. ஸோ அவரு ஒரு கேடுகட்ட கேரக்டர் தான். ஆனா அவரு வந்து இனிஷியேட் பண்ணாத ஒரு விஷயத்த உங்க தொங்கச்சி இனிஷியேட் பண்ண ஒரு விஷயத்துல தொங்கச்சி அவரை வந்து தப்பா சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல வந்துட்டு அவர் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பொசசிவ் இருக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னாரு. நான் உன்ன ஃப்ரெண்டுனே சொல்லலையே அப்படின்றாரு. பார்வதி சொல்றாங்க, பார்வதிக்கு வாரத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், வாரத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, வாரத்துக்கு ஒரு அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பேசுறதுக்கு ஆள் வேணும். தனியா அவங்களால பேச முடியாது. அவரு இன்னும் இனிஷியேட் பண்ணலையே. நீங்க இந்த மாதிரி ஒரு இனிஷியேட் பண்ணி கூப்பிட்டு உங்க we have to stand for our battles. we have to stand for each other's battles. each other's battles னா அப்படி எப்படி நமக்கு எப்படி நம்ம காசு நம்ம பணம், உங்க காசு என் காசு, your money is our money, my money is my money, அந்த மாதிரி தான். சோ அப்புறம் your battle only your battle, others battle is not your battle. அப்படி இல்ல பார்வதி எப்படின்னா my battle is our battle, your battle is not my battle. ஓகே, பார்வதி வந்து அதான் சொன்னாங்க, ஓ ஆர்குமெண்ட்டுக்காகலாம் ஏன் மேட்டரை இழுக்காதன்னே, இவ்வளவு காரி துப்புறாலும் வந்துட்டு வாட்டர் மெலன் ஸ்டார் அதெல்லாம் வந்து தொடச்சிக்குவேன் அப்படின்னு போயிடுவாரு. கரெக்ட் தான், கரெக்ட். ஆமா, அவர் எப்ப விட்டாரு, அவருக்கு தேவையானதா அவரு பேசினதே பேசுவார். அதுக்கப்புறமா உட்காந்து ஒரே மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க கம்ருதீன். கம்ருதீன் வந்து அவர்தான் மார்க் பண்ணாரு. இவங்க வந்து உங்களை சாமான தேய்க்க சொல்றாங்க. அப்படி இல்ல, அதுக்கு சாமான தேய்க்க சொல்ற வேலையை விட்டுட்டு எதுக்கு இந்த வேலையை பாத்தீங்க? இப்போ அவங்க என்னன்னு நான் சொல்றேன். இப்போ வந்து இவர் வந்து ஒரு டம்மி பீஸ் மாட்டினாரு பங்கு. ஆமா, இல்ல இவர் வந்து டம்மி பீஸா இருக்காரு. திடீர்னு ஒளறிடுவாரு. ஒளறி யாருமே வெளியில நிறைய ஒளறிச்சாரு. இன்னும் நிறைய ஏதாவது வெளில வந்துற போகுது அப்படின்றதுனால முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. முறைச்சிட்டு இருந்தா திவாகர் தானே முறைக்கணும். இல்ல ஒரு பர்சன் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவர்கிட்ட பேசுவோம் இல்லையா? அப்ப பேச ஆரம்பிச்சிட்ட அப்புறமா நம்ம மாத்திடலாம்ல ஸ்கிரிப்ட். ஸோ அதனால மாத்தினாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, கம்ருதீன் கிட்ட நம்ம 2 பேரும் பேசலன்னு ஊருக்கே தெரியும். அங்க தெரியணும் தெரியலன்றதே கிடையாது, நீங்க தான் இப்ப ரெஜிஸ்டர் பண்றீங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க, நான் கம்ருதீன் கூட இல்ல என்ன எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு வராங்க. கம்ருதீனே இல்ல, நீங்க கம்ருதீனுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் சேர்க்கிறீங்களா இல்ல கம்ருதீன் ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்கிறீங்களா? அவருக்கு முதல்ல ஃபேன்ஸ் இருக்காங்களா? அவருக்கு இருக்கவே தான் மேல இருக்கிறாரு. இல்ல, இது மாதிரி பண்ணதால தான் ஏத்தி விட வைக்கிறது. நார்மலா இருந்தாலே எதுவுமே ஆயிருக்காது.
கரெக்ட் தான். அடுத்தது வந்துட்டு இந்த ஒரு வாரம் ரொம்ப குரூஷியலான வாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் வந்துட்டு எலிமினேட் ஆயிடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கலைன்னு ஒருத்தர் ஆரோரான்னு ஒருத்தவங்க எல்லாம் வந்து இருக்கும்போது, ஏன் நீங்களே இருக்கும்போது இல்ல அவங்களே பேசிக்கிட்டாங்க கலை இல்லைன்னா அரோரா போவாங்கன்னு தான். அப்புறம் என்னத்துக்கு கம்ருதீன் வந்து சொல்லி பாக்குறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டா வெளில அனுப்பிச்சிருவாங்களா, யாராவது எப்படியாவது பண்ணி அவன் சொல்லுவாங்க நான் மட்டும் வெளியே கூட்டிட்டு போயிடுறான் அப்படின்ற மாதிரி. கம்ருதீன் அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார்ட் துரோகி துரோகி. நீங்க வார்த்தையை விடுறதுல இவர் எக்ஸ்பர்ட் ஆகும். எப்ப இவருக்கும் வினோத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் நார்மலாவே பேசவே வராதா? உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? ஆனா உன யாராவது சொல்லிட்டாங்கன்னா சாதாரணமா பேசவே மாட்டாங்க இவங்க. ஒண்ணு டிங்கிச்சிக்கான்னு ஆட தெரியும், இல்ல பாட தெரியும், இல்லன்னா லூஸ் மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்றேன். அவர் கேடு கட்டவர் தான். நான் அதுக்கே வரல. சம்பந்தமே இல்லாம உனக்கு என்ன விஷயம் நடந்ததே தெரியாம நீ ஒருத்தி சொல்றான்றதுக்கோசரம் கண்ணை கட்டின்னு கணத்துல குத்தினா குச்சிருவியா நீ? உன் விஷயத்துக்கு எதுக்குன்னா அவன் வந்து நிக்கிறாளா? அவன் விஷயத்துக்கு நீ எதுக்கு வர? ஆபச்சலம் சித்தச்சலம் மிஸ் பார்வதி உங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட மனுஷனை உட்காந்து பக்கத்துலயே வச்சுக்கிட்டு அண்ணேன்றீங்க. அதுக்குதான் நீங்க போன வாரம் அடுத்து மறுபடியும் சொல்லுவாரு கம்ருதீன் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிடலாம் என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு. நான் எவ்வளவு தெரியுமா நம்ம மேட் ஃபார் ஈச் அதர். அடுத்து பார்வதி வந்து சொல்றாங்க ஏன் நலம் கருதி நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் கம்ருதீன் அப்படின்னு. கம்ருதீன் புடிச்சு பேசுனியா இல்லையா இவரு ஒரு தேஜ் இவரு இது பார்வதி வந்து கத்துக்கினாரு போகுது. இவங்க தான் இந்த மாதிரி தேஜ் படம் ரெக்கார்டர் மாதிரி பேசுவாங்க. என்னன்னா அவர் கேட்டது தப்பு கிடையாது. கிடையாது. ஏன்னா நீ உண்மையை விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. அவருக்கு வேற வந்து கோர்வையா பேச தெரியாது. ஆமா ஒரே வார்த்தை. அவருக்கு வந்து இந்த மாதிரி அடுக்குமொழி போட்டு அது இவங்களுக்கே தெரியாது. அது வந்து அதுல கொஞ்சம் வீக். அதனால அவர் என்ன சொல்ல வராரு, நீ தானடி முதல்ல இனிஷியேட் பண்ண. அதான் அவர் சொல்றாரு. தப்பிக்கிறாங்க. சோ வந்து தவளை தன் வாயால் கேடும் நம்ம வந்து எப்படியா வாய் குத்து மாச்சுக்கு போறோம்ன்றதுனால இவங்க வந்து எடுத்துக் போடு எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து அமைதியா போ சொல்லு நாய், தயவு செஞ்சு பேசாதீங்க, வெளில தெரிஞ்சா அசிங்கமாயிடும் அப்படின்னு வந்து ரொம்ப மனசுல அடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது பாருங்க, இதெல்லாம் நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. இதுல வர இன்னொரு வார்த்தை விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? இன்னொருத்தனோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக நான் வரல, அவன் லைஃப் கெடுக்க நான் விரும்பல. அவன் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு கேமரால பதிவாயிருக்கு. இருந்தாலும் விட மாட்டான் இவன் லாஸ்ட் வரைக்கும் சொல்ல போறான். அவன் ஒரு நாள் மாட்டி கிழிய போகுது, தொங்க போகுது. சார் நீங்க கிஸ் கேட்டது, லவ் யூ சொன்னது, எங்களுக்கு கல்யாணம் பிடிக்கும் சொன்னது கூட கேமரால பதிவாயிருக்கு சார். என்ன சார் பண்ணி தொலைறீங்க? கம்ருதீன் வந்து சொன்னாங்க நான் எல்லாமே உனக்காக தான் பேசினேன், அதுக்காக தான் நான் பேசினேன், உன்னாலதான் எனக்கு அடுத்த 10 ஓட்டு ஊதுதான் உன்னாலதான்ட்டாரு. ஆமா கரெக்ட். அடுத்த அரோரா வினோத் சொன்னாரு. அப்ப சொல்லும்போது நீ அப்பெல்லாம் சொல்லிருக்க கூடாது வினோத் அப்படினாருல. ஐயோ இவரு இருக்காரு பாரு பச்சாந்தி. இவரு நீங்க பார்வதியை சொல்றீங்களே, நீங்க என்னங்க கேரக்டர்? அங்க வினோத் முதல் நாள் வினோத் சொன்னாரு உனக்கு தப்பு கெட்ட பேரே இல்லப்பா, அந்த பொண்ணு கூட சேர்ந்து தப்பா ஒரு கெட்ட பேருன்னு சொன்ன உடனே நீ தானே சொன்ன. அதான் அவங்களோட வேணும்னா இங்க ஒரு குத்து, அடுத்து தென்னை மரத்துல ஒரு குத்துங்க. அடுத்து வந்து அரோரா தான் சொன்னாங்க அப்படி ஏதாவது தப்பா ஆகியிருந்தா பாரு அமைதியா இருக்கிற ஆளே கிடையாது. ஆனா அந்த ஜெயில இருந்து வரும்போது அவங்க ஜாலியா வந்தாங்க. அப்ப அதுல வந்து எதுவுமே தப்பா நடக்கலாம், உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்குமே ஓகேவா இருந்ததா ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வெளில வந்தீங்க. அரோரா great man, you are so great, I love your attitude. நிஜமா ரொம்ப அவங்க வந்து அந்த தெரியும் அதான் சொல்றேன். பாம்பின் கால் பாம்பறியும், உனக்கு தான் அவளை பத்தி தெரியும். ஆமா. அப்புறம் வந்து டாஸ்க் வந்துச்சுன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்க்கு வந்து சூப்பர் டீலக்ஸோட ஃபைட் வருது, ஆனா பாழுக்கு இறக்கம் வருது. டாஸ்க் வந்துச்சுன்னா பாழு இப்படி ஆயிடுவாங்க, க்ளூ ஒட்டிட்ட மாதிரி ஆயிடுவாங்க. அவளோட துரோகி. ஆமா அவெல்லாம் ஒரு ஆனா வாட்டர்மெலன் ஸ்டார்க்கு அந்த அழிவுலாம் கிடையாது. சோ அவர் என்ன பண்ணுவாரு, அங்கேயே போய் சட்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. என்ன டாஸ்க்குங்க நீங்க லாய்க்கு, நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல. ஒரு நெடிப்பு அரக்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அதை நடிச்சு அதை காட்ட தெரியல. அது வந்து ஓவர் ஆக்டிங் ஆயிட்டு கூடாது, நேச்சுரா பண்ணிருக்காரு அவரு. அவர் நேச்சுரா பண்ண உடனே அது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அப்புறமா வந்துட்டு நான் வந்து சூப்பர் டீலக்ஸோட இருக்க விரும்புறேன், இங்க எல்லாருமே சீப்பா பண்றாங்க, சோப்போட்டு விஷயத்துல சீப்பா இருக்கிறாங்க. உங்களுக்கு சோறே வரல சார், இந்த வாரம் உங்களுக்கு சோறே இல்ல. சீப்பா பண்றாங்கன்னா சோறு போடுறவங்களே பிபி காரங்க, இதுல சூப்பர் டீலக்ஸ் காரங்க உங்களுக்கு என்ன? அதான் சொல்றேன், இந்த வாரம் சிக்கன் வரல, இந்த வாரம் எதுவுமே வரல. நீங்க இந்த வாரம் வரைக்கும் வந்து அனுபவித்த எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வரலன்றதுல சீப்பா பண்றாங்க நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்க இன்டைரக்டா தாக்குறீங்க, நீங்க பிக் பாஸ் திட்டுறீங்க. அதே பிக் பாஸ் ஏதோ ஒரு மூளை மழுங்கிதான் ஏதோ இருக்கிறாரு, அவரை வேற கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி நிக்கிறீங்க. அவருக்கும் தோணல சூப்பர் டீலக்ஸ் என்ன பண்ணாங்க. நம்ம அவங்களே சோறு குடுக்கலையே. கேம் வந்து என்னதுன்னா அங்க இருக்கிற சாப்பாடு பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு அது வந்து அத்தானா செத்தானா, அது அத்தானா ஸ்வீட் இல்ல நல்லா இருக்குன்னு அர்த்தம், செத்தானா வந்துட்டு கண்டாவியா இருக்குன்னு அர்த்தம். சோ அதுல வந்து பிபி ஹவுஸ் வின் பண்ணாங்க. சூப்பர் டீலக்ஸும் இவங்களும் ஈக்குவலா போயிட்டு இருந்தாங்க.
தோத்ததுக்கான காரணமே நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் பிபிடி தான். நடிக்க தெரியாம அது பிபிஎஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நீங்க தான் ஃபைனல், நீங்க தான், உங்க கையில தான் உங்க வெற்றி இருக்கு, உங்க டீமோட வெற்றி இருக்கு. அதுக்கும் அந்த டீம் உங்களை ஒண்ணுமே சொல்லலங்க. அந்த பார்வதி அந்த காரி துப்பி மிதிச்சு ரோட்ல தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. 100 வாட்டி சொல்லி சீ மனுஷனா நீ இல்ல எப்படி இந்த வீட்டை விட்டு நான் வந்து அப்படியே பாலாக்கி வெளில தூக்கி போடலாம் இவரை அப்படின்றத. அங்க கேடு கட்டு பண்ணதும் பார்வதி, இங்க கேடு கட்டு பண்ணதும் இவரு திவாகர். ஆனா 2 டீமுமே உங்களை ஒண்ணுமே சொல்லல, ஆனா எங்களை தான் டார்கெட் பண்றாங்க. ஆமா, அது எப்படிங்க? அது இதுக்கு மேல உங்களை யார் டார்கெட் பண்றாங்க? அதுக்கு தான் நியாயமா பார்வதிய காரி காரி துப்பிடணும். ஆமா, 300 பாயிண்ட் ஒண்ணு எவடி எடுக்க சொன்னாங்க. அதுக்கு வர லாக்கருக்குள்ள எல்லாரும் அந்த டைம் லிமிட் குள்ள வெளில வரணும்ன்றது தான ரூல். கமருதீன் ரொம்ப நேரமா அங்கே இருக்கு. இதுக்கு ஆக்சுவலா கேன்சல் பண்ணிருக்கணும் எல்லாத்தையும். மலையாள பிக் பாஸ்ல என்ன ஆச்சு? டைமுக்கு வெளியில வரல இவங்க எல்லாம் கத்தன உடனே அது கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. ஆமா, இது அதே தானே. டைமுக்கு வெளியில வரலாம், உங்களுக்கு அந்த ஐட்டம் கிடையாது. நீங்க அந்த டைம் லிமிட்டுக்கு என்னங்க மரியாதை? பேன் நின்னுங்கறாரு, வரவும் மாட்டாரு. உள்ள போறவங்க எல்லாரும் வெளியில வர்றது தானே அங்க வந்து ரூல். காலை எடுத்துட்டு உள்ள வச்சீங்களா? அப்புறம் என்னத்துக்கு வச்சீங்க? எல்லாரும் உள்ள போகணும்னாரு. சரி, எல்லாரும் கால் எடுத்து வச்சுட்டு அடுத்த பொருள் எடுக்கிறது மட்டும் அங்க இல்ல, நீங்களும் வெளியில வரணும். அவர் கையில பொருள் இருந்து உள்ளேயும் இருந்தாரு அவரு. இது வந்து தப்பு, இதை கேன்சல் பண்ண வேண்டியது. அதுலயும் பார்வதி வந்து 300 பாயிண்ட்க்கு ஆப்பிள் எடுத்துக்கிறாங்க. அது 4 ஆப்பிள் தான் வரும். எத்ததே 500, மொத்தமே 1000 பாயிண்ட். இவங்களே 500. வந்து என்ன பொட்டேட்டோவும் இதுவும் எடுத்தாங்களா? பொட்டேட்டோ வந்து அரோரா எடுத்துருக்காங்க. இவங்க வந்து வாட்டர் மெலனும் மஸ்க் மெலனும் தர்பூ இது ஆப்பிள்னாங்க. இதுல எது அவங்க எடுத்தாங்க தெரியல, ஏதோ 2 ஃப்ரூட் எடுத்துருக்காங்க இவங்க. அதான் சொல்றேன், நம்ம வந்து வாயெல்லாம் வெடிச்சு போயிருக்கோம்டா. நமக்கு வந்து தெம்பு வேணும். துஷார் கிட்ட சொல்றாங்க நமக்கு தெம்பு வேணும், அதுக்காக நான் எடுத்தேன். 300 பாயிண்ட்க்கு இது எடுத்துறீங்களே, 3 ஐட்டம் எடுத்துக்கலாம். சோறு இல்லாம தானே அங்க இருக்குது. அங்க எத்தனை மசாலா பொருள் இருக்கு, அங்க உப்பு கம்மியா இருக்கு, மிளகாத்தூள் மட்டும் தான். என்ன அடுத்து வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சொல்லி வந்து சொல்லணுன்றப்ப அரோகாக்கு வந்தது வந்து என்னது, எல்லா ஃபைட்லயும் வந்து காக்கா கூட்டம் மாதிரி கத்துற கும்பல் யாரு அப்படின்னு கேட்டப்போ பார்வதி வாட்டர்மெலன் ஸ்டார் கலைனாங்க. எக்ஸாக்ட்லி. பட் நான் இங்க ஒரு திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து கலைய வந்து நீங்க தூக்கிட்டு சவழிய போட்டுருக்கணும். எந்த ஃபைட் வந்தாலும் நாச்சாமா பண்றதுக்கு வந்துருங்க. அவர் வந்தாருனாலே வந்து எஃப்ஜே கானி எல்லாம் வந்துருவாங்க. ஒரு காக்கா கூச்சம்னா அது. சோ நீங்க தப்பா வந்து கலைய சொல்லிட்டீங்க. பார்வதி கரெக்ட். திவாகர் பார்வதி இஸ் ரைட். பட் யூ கலையில சபரிஸ்ட் அவுட் தட் குரூப். ஆமா, அந்த விக்ரம் கூட வந்துட்டு உள்ள வந்து நம்ம தான் வந்து விக்ரம் வெளியில தனியா நின்னு சோர்த்தி நம்ம தான். அவர் சோஃபாலே தான் இருப்பாரு. அடுத்து வந்து கலை வந்து விஷ பாட்டில்னு சொல்லி வினோத்துக்கு கொடுத்தாங்க. ஊருக்கே தெரியும் விஷ பாட்டில்னு அங்க இருக்கிறதுனா வந்து பார்வதி. ஆனா நான் சொல்லுவேன் நிஜ விஷ பாட்டில் யாருன்னு, விக்ரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரே நான் எவ்வளவு சொல்றேன் பாருங்க. அங்க அழகா ஒரு காய் நவத்தினே அவர் என்ன அழகா பார்வதியை சொல்லாம நவுந்தார் பத்தியா. அதாவது டிப்ளோமேட்டிக்கா இருக்காராமா. எனக்கு இதெல்லாம் புரியாதுங்க. எனக்கு இப்ப அவர் புரியலங்க. எனக்கு கெமி தான், இப்ப கெமி மட்டும் தான். அவங்களும் அடுத்து என்ன பண்ண போறாங்க? அப்புறம் வினோத் வந்துட்டு யார் அத்தா யாரு செத்தான்னு கனிய சொல்றாரு. நீங்க அந்த குரூப்ல போய் சேர்ந்துட்டீங்களா வினோத்தே? அன்பி கேங்ல போய் சேர்ந்துட்டீங்களோ? ஸ்வீட்டா பேசுறாங்களாம். ஸ்வீட்டா வியானா தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே பிக் பாஸ் அப்படி இல்ல, எல்லாத்தையும் ஸ்வீட்டா விளக்குறாங்களாம். அவருக்கு விளக்குறாங்க. அவருக்கு அது அவரை பத்தி மட்டும் அவர் சொல்றாரு. செத்தா வந்து கலை, அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து. வெரி குட், ஐ அப்ரிசியேட் யூ. அது கரெக்ட். எனக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அத்தா வந்து எனக்கு அந்த வீட்ல வந்து விக்கல்ஸ். ஆமா, அவர்தான் ஸ்வீட்டா பேசுவாங்க, சொல்லுவாரு. நல்லா பாப்பழம் மாதிரி பேசுவான் மேம். அந்த மாதிரி தான். அடுத்து வந்து கம்ருதீன் வந்துட்டு மேல் மாடி காலிக்கு செம்மையா வாட்டர்மெலன் ஸ்டாரையும் பார்வதின்னு சொன்னாரு. வெரி ட்ரோ, வெரி கரெக்ட். இது கூட பிரவீனின்னு சேர்த்துக்கலாம். அவருக்கும் மேல் மாடி காலி. அவருக்கு வந்து நிறைய அப்படிதான் தெரியுது. நிறைய பேர் சொல்லணும், முக்கியமா சொல்ல வேண்டியது இவங்க 2 பேரும் தான். அதனால பெர்ஃபெக்ட். அப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து முகம் முன்னாடி வந்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் வந்து குத்துவாங்கன்னு சொல்லி வினோத சொன்னாரு. உங்களுக்கு வந்துட்டு மேல் மாஜி காலின்றத ப்ரூவ் பண்றாரு அவரு. அவருக்கு முன்னாடி என்னைக்கு சிரிச்சார்? எனக்குமே மொச்சுதான் இருக்கிறாங்க. அதே சரி, உங்க முன்னாடி சிரிச்சுட்டு பின்னாடி போய் குத்துறது கலை. அப்புறமா வந்து பார்வதி. அது தெரிஞ்சாதான் அதுக்கு மேல் மாடி காலிட்டாங்களா? அப்புறம் அவர் பிரவீன் இன்னைக்கு உங்ககிட்ட ஜாலியா பேசிருக்காரு. அவரே வந்து கேட்டாரு, நான் ஜாலியா பேசிருக்கேன். அடுத்து வந்து கனி வந்து வேலை பார்த்ததே இல்ல அப்படின்றது வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் பார்வதிக்கும் கொடுத்தாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் கரெக்ட். நான் பார்வதியை வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஏதோ ஒன்னாவது அவங்க வேலை பண்றேன்றத காமிக்கிறதுக்காக ஏதாவது வருவாங்க. நான் சொல்றது துஷார் அவர் வேலை பாக்குறாருன்றது தெரியவே மாட்டேங்குது. கமருதீனா என்ன நீ அந்த உழைக்கிறான் மனுஷன். இப்பதானமா போன வாரம் வரைக்கும் இந்த வார்த்தை தானே அவங்க கேக்குறாங்க. சரி, இந்த வாரம்னா துஷார் அரோரா அது 2 தான் ஜாலியா சுத்தி நிக்குது. ஹனிமூனுக்கு வந்த கப்பிள்ஸ் மாதிரி ஜாலியா இங்க வந்து நீங்க சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்கக்கா, சோறு போடுங்க, துண்டுறோம், நாங்க 10 தூங்குறோம். ஏன் நான் வந்து இது நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் சொன்னது கரெக்ட் தான். ஆனா அவர் 2வது வார்த்தை வந்து இங்கதான் கிடக்குறாரு. இவருக்கு வேலை பண்ணக்கூடாதுன்றதுதான்.
அடுத்து கேமி வந்து நடிப்பு அரக்கனுக்கு யார் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னா பார்வதியை சொன்னாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த ரீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தப்பிக்கணும் அப்படின்னா மட்டும் தான் பேசுவாங்க, அப்பதான் எல்லாம் நடிப்பாங்க, நம்ம கிட்ட வந்து குழைவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அப்புறமா போயிட்டு திருப்பி வந்து வேற மாதிரி இப்ப உள்ள பேசி இருந்தது ரம்யா கூட. அது பாத்தியாக்கா, திங்கக்கிழமையான நம்ம கிட்ட சிரிக்கும், நீ சொன்ன மாதிரியே சொல்லிச்சு. திங்கக்கிழமையான சிரிக்கும், வெள்ளிக்கிழமையானாலும் சிரிக்கும், நடுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மொச்சிக்கிட்டே இருக்கும். இதுல வியானாவை இவங்க சொன்னாங்க நடிப்பு அரக்கன்னு வெரி குட், வியானாவும் நல்ல சாய்ஸ் தான். நான் மறுபடியும் விக்ரம் வரேன். ஏன் அப்படின்னா வந்து சூப்பரா நடிக்கிறாரு. ஆமா, அவ்வளவு டிப்ளோமேட், இது நாங்க நம்பணும். அவ்வளவு அங்க போயிட்டு அவ்வளவு ராஜதந்திரங்கள்லாம் பேசினுறாரு. நான் எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி உட்காந்து பண்ணினுறாரு. விக்ரம்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேமெண்ட்லாம் தேவையில்ல, பஸ் சார்ஜ் கொடுத்தா போதும் டிப்ளோமேட்டிக்கா சொல்றாராமா. சபரி, பிரவீன், கெமி இவங்க எல்லாம், சபரிக்கு வந்து இங்க வந்து உழைப்பு கொடுத்தா போதும், பிரவீனுக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுத்தா போதும், கெமி வந்துட்டு கொஞ்சம் வந்து இது பண்ணாலே அவங்க வந்து பயங்கரமா வந்து உழைக்கிறாங்க அப்படின்னு. உடனே வந்துட்டு பிபி ஏதோ சொன்னாரு, அசிடிட்டிக்குலாம் ஊசி போட்டாங்கல்ல, தைரியமான ஆளு தானே, இப்ப சொல்லுங்க. அப்ப நான் கலை சொல்றேன், அவரோட ஹெல்த் ரீசன்ஸ்னால அவர் வந்து அங்க இருக்கிறதுனால இவ்வளோ நல்லவராயிட்டாரு. பார்வதி கிட்ட போனா நாரி போடும் பொழப்புன்னு போக மாட்டியே, அதான் அவரு சொல்லுவாங்க பங்கு மாட்டிக்கினே பங்கு. தைரியமான ஆளை சொல்ல விடுங்க, நீங்க போய் உட்காருங்கட்டாங்க. அப்ப எஃப்ஜே என்ன பண்ணாரு, வாட்டர்மெலன் ஸ்டார் அவரா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அது வந்து அவருக்கு பேமெண்ட்லாம் இங்க இருந்து தேவையில்ல, அவர் வந்து இங்க வந்து அவர் வீட்டுல உட்காந்து இருக்கும்போது என்ன பண்ணாரு, ரீல்ஸ் பண்ணாரு, அதே தான் உட்காந்து இங்கேயும் பண்ணிக்கிறாரு, வேற எதுவும் மாற்றமே இல்லை. சோ அவருக்கு எதுக்கு இது காசு கொடுக்கணும், அவர் அப்படியே இருக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் துஷார் என்னமோ சாலியா வந்துட்டு போயிருக்கிற மாதிரி, அவங்க ஒரு கண்டென்ட்டும் கொடுக்கறது இல்ல, எதுலயும் பேசுறதும் இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல. அவருக்கு வேஸ்ட். ஆமா, என்ன அந்த வினோத் கூட வந்து அந்த இது வரும்போது பயங்கரமா இச்சி புச்சி வந்து விளையாண்டாரு. ஒரு நாள், அப்போ ஒரு நாள், அன்னைக்கு ஒரு நாள், அதே மாதிரி கலை மழை பெஞ்சது. ஆமா, அப்ப வந்து கலைக்கு வந்து அப்புறம் சொன்னாரு, கலை வந்து இப்ப நாட்டுப்புற கலைன்றது இவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு தேவை, நம்ம பெருமை, நம்ம அடையாளம், அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் ஏதாவது இனிஷியேட் எடுக்கிறாருன்னா இல்ல, சும்மா உட்காந்துக்கிறாரு. வெரி கிட்ட என்ன சொன்னாரு, நான் டெய்லி ஒரு திருக்குறள் சொல்லுவேன் சார். இப்ப கானா வினோத் நான் பாட்டு பாடுறேன்னு சொன்னதுக்காகவே வாரம் பாட்டு பாடினே இருக்கிறாரு. அங்கேயும் பாடுறாரு, இங்கேயும் டெய்லி பாடுறாரு. நீங்க ஒரு 4 திருக்குறளை சொல்றதுக்கு என்ன, எல்லாரும் வச்சு ஒரு சொம்ப தூக்கி தலையில வச்சு ஒவ்வொரு கலையை இந்த மாதிரி சண்டெல்லாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த சண்டெல்லாம் வராம காதாவது போர் அடிக்குது எல்லாத்துக்கும். ஆனா அதுலயும் தெரியுமா, பார்வதி சொல்லும், நானே சோறு இல்லாம இருக்கேன், நான் வரமாட்டேன், யாருன்னா இது போய் பண்ணுப்பேன், அப்புறம் சண்டைக்கு வேணா நான் வரேன். அப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சொன்னாரு, இவரு அப்படியே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு, வச்சுட்டு இருக்காரு போல இருக்கு, சீக்கு வந்த கோழி மாதிரி 24 மணி நேரம் தூங்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலி இவரை தான் சொல்லணும், நாங்கள் நைட்டு பார்த்தோங்க, மனுஷன் வந்து சட்லஸாக தான் இருப்பார். வந்து தூங்கும்போது, அதாவது இவர் நிஜமாவே வந்து கொரட்டை விடுறாரு, இது இருக்குது, பிரச்சனை இருக்குது, அங்கே எல்லாரும் தூக்கம் கெடுது, எல்லாமே இருக்குது. இன்னும் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ கொரட்டை வருது அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அந்த சாதாரணமாக இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் ஒன்றே அவங்க வெளில போய் படுத்துப்பாங்க, இல்லைன்னா வந்து மற்றவங்க எல்லாம், ஏன்னா அந்த வீட்டில் யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ இவர் வந்து இல்லன்னா என்ன பண்ணணும், ஏதாவது அதுக்கு ஒரு வந்து மருந்தோ இல்ல மாத்திரையோ கேட்டு வாங்கி வந்து வச்சிருக்கணும். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கே தெரியும், நீங்க வேணும் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணணும் தான் வந்துருக்கீங்க. 24 மணி நேரமும் சீக்கிரம் வந்த கோழி மாதிரி அவங்க தூங்குறாங்க அப்படின்னா 24 மணி நேரமும் நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கொட்டை அடிச்சுக்கிறீங்க, அப்புறம் எப்படி தூங்குவாங்க? அப்ப காலையில தானே தூங்குவாங்க, தூங்க வேண்டிய நேரத்துல தூங்குறாரு இவரு. இல்ல காலையில தான் தூங்குறாரு, என்னமோ பெரிய இவர் மாதிரி அங்க கதை சொல்லிடுறாங்க. பிசியோதெரபி நீங்க என்ன பண்றீங்க, தூங்கி வழிறீங்க. சின்ன குழந்தைங்க எல்லாரும் கை தட்டுறத பத்தி கை தட்டுறாங்க. நன்மைதான், அங்க யாருமே கை தட்டல. எனக்கு வந்து அந்த கவுண்டமணி ஒரு படத்துல வந்து கண்ணு தெரியாம இருக்கும், அந்த இது எதுக்குங்க கை தட்டுறீங்க, அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் கதையிலேயே ஒரு மாற்றம் வந்தது. நீ அதான் கேட்காது, கம்முனு இவர் என்ன சாதிச்சுட்டாருன்னு இவருக்கு என்எஃப்பி குத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்கள விட நிறைய வரமா நீங்க தான் உள்ள இருக்கிறீங்க. ஆனா என்எஃப்பி அவருக்கு இப்பதான் ஒரு வாட்டி வந்துக்குது, உங்களுக்கு குத்துக்கிட்டே இருந்து உங்களுக்கு எங்க வலிக்குது. 2-3 வாட்டி வாங்கிட்டாருன்றாரு. அவர் எப்ப 2-3 வாட்டி அங்க மேல் மாடி காலி வந்தே 4 வாரம் தாங்க அது. அவருக்கு அம்னீசியா இருக்குது, மேல் மாடி காலி, சுகர், அதெல்லாம் யாரோ ஒரு வயசானவர் எஃப்ஜே அதெல்லாம் சொல்லவே இல்ல பாரு. உனக்கு விளக்கம் குத்தி நான் நீ என்ன சாதிச்சிட்டேன்னு பாரு சொல்றாங்க. இந்த மாதிரி குரலி வித்தி காட்டுவார், குரலி வித்தை நீங்க காட்டுங்க. அவங்க ஒரு வித்தை காட்டுவாங்க, அதை நம்ம சொல்ல முடியல. அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் வந்து சொல்றாரு, பிகாஸ் நீ அப்படின்னு அவர் உங்ககிட்ட பேசும்போது பிகாஸ் இங்க பாருங்க இவர் இப்படி பண்றாரு, நீங்க கேளுங்க. அப்போ அவர் வந்து ஒரு நியாயம் கேட்கற ஒரு ஆள் நினைச்சிருந்தாரு நீங்க போய் பேசுறீங்க, இல்ல மேல் மாடி காலின்றதுனால லூஸ் மாதிரி போய் பேசுறீங்களா? இவருக்கு சுத்தமா அறிவுன்றதே கிடையாது பொழுது. அப்புறமா வந்து பாருக்கு வந்து விக்டிம் கார்டு யார் வந்து ப்ளே பண்ணுவாங்க, அது விக்டிம் கார்டே விசிட்டிங் கார்டா வச்சிருக்கிற ஆளாம். நான் என்ன கேக்குறேன், அதை வந்து படிக்க சொன்னது எஃப்ஜேவே தான். அடுத்தது நீங்க தான் படிங்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு நீங்க சொல்ற அதுதான் இவரு கேட்டாரு, விஜேஎஸ்
நீங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ண மாட்டீங்க, பிக் பாஸ மதிக்க மாட்டீங்க. அவர் எல்லாரும் கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? பாருங்கக்கா அதெல்லாம் விடாது அப்படின்னு போவீங்கன்னு அவரே வந்து உங்களுக்கு சொல்லிட்டாரு. உங்களுக்கு அதெல்லாம் ஏறாதுங்க. மூளை இருக்கிற மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கிற உயிரினங்களுக்கு மட்டும் தான் ஏறும். அதை இவர் சொல்லிட்டாரு விஜய். ஆமா அண்ணா அதுக்கெல்லாம் பேசுறதே வேஸ்ட். ஆமா அதெல்லாம் அது வந்து கழட்டி விட்ட கேஸ். வார ஆரம்பத்திலயும் ஒவ்வொரு இடத்துல வந்து அவர் கேட்கிற கேள்வி கரெக்டா கேட்பாங்க. அதுக்கப்புறமா அப்படியே பிரெயின் வந்துட்டு டவுன் கிரேட் போயிடும். ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் தப்பாச்சு. திருப்பி ரைஸ் ஆகும். அந்த வாரத்தோட தப்பெல்லாம் முடிஞ்சிருதா? விக்டிம் கார்டை விசிட்டிங் கார்டா வச்சிருக்கிறது எப்படி கமருதீன்? விக்டிம் கார்டை விசிட்டிங் கார்டா வச்சிருக்கிறது நீங்க தான். நீங்க யாருமே டீல்ல விட்டுறாங்க. என்ன மட்டும் எல்லாரும் இப்படி பண்றாங்க. இது ஒண்ணா கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விக்டிம் கார்டு யாரு? நம்ம திவாகரனே. எல்லாரும் என்ன மட்டும் செஞ்சு எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. எல்லாரும் என்ன மட்டும் தான் எல்லாரும் செஞ்சு டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அது அவங்க கையிலே வந்துச்சு. அவங்க எப்படி அவங்க பேரை சொல்லுவாங்க? ஆமா அது மாதிரி இவங்க கொடுத்த ரீசனே எனக்கு புரியல. அப்ப கமருதீன் சொன்னாங்க அவர் வந்து விக்டிம் கார்டு இல்லங்க, ரவுடி கார்டை தான் விசிட்டிங் கார்டா வச்சுக்கிறாரு. யார் இருந்தாலும் கேவலமா பேசுறது, இங்கிட்டு போய் அடிக்க போறது புரோசலின் நடப்பு. அதான் வந்து உங்களுக்காக தான் நான் சண்டை போட்டேன், உங்களுக்காக தான் சண்டை போட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் அரோரா கிட்ட வந்து சொன்ன ரீசன்ஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வந்திருக்காங்க வளர ஆரம்பிச்சிச்சு. அந்த மேல் மாடி காலின்னு சொன்ன உடனே பசிக்கலனா பசிச்சதுனா நீயா இருக்க மாட்டேன். அதான் போல அப்புறமா எஃப்ஜே வந்து கொழாடி சண்டை என்னன்னா வந்து பார்வதி கமருதீன் ரம்யா. அது ரம்யா தான் சொன்னீங்க. இப்ப இங்க டீசெண்டா பேசினுக்குறாங்க. அவளோட இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு இறக்கி விட்டீங்க. அவளை எவ்வளவு நிக்க முடியாது அவகிட்ட. ரம்யா வந்து சொல்றாங்க வீடே வந்து ஒருத்தர் பத்தி புலம்பல்லாம் யாருன்னா பாரு அப்படின்ட்டாங்க. அது வந்துட்டு அவங்க ரொம்ப காம்ப்ளிமெண்டா வந்து எடுத்துப்பாங்க. இப்போ வியானா வந்துட்டு சிங்கிள் பிளேயர், ஸோ அதனால வந்து அவங்க எல்லாரையும் சொல்லுவாங்கன்ற மாதிரி வந்து இது பண்ணாங்க. ரம்யா உடனே வந்து ஈட் ஸ்லீப் ரிப்பீட்டுக்கு வந்துட்டு பார்வதி வாட்டர் மெலன் சாருன்றீங்க. உங்க லூசாங்க அங்க துஷாரும் அரோராவும் உட்காந்துருக்காங்க நல்லா. என்ன பண்ணுறது? ரம்யா அப்புறமா வந்து ஏன் பர்சனல பேசாத, ஏ நீலாம் ஒரு ஆளா, இதுவே வந்துட்டு கம்மி டீசன்ட். அப்படியே வாட்டர் மெலன் வா போல பேசுறது தராதரமா, வா போன்னு பேசுறது. நீங்க தான் சொல்றீங்க எனக்கு வயசாகலன்றாங்க. உங்களுக்கு அவங்க ஏஜுக்கு ஈக்குவலா வா போன்னு பேசுறாங்க. பேசுறாங்க வாங்க போக வாங்க தாத்தா உட்காருங்க தாத்தா அப்படின்னு சொல்லணும். அப்பவும் பிரச்சனை ஆயிடும். ஓ ஏஜ் என்ன, ஓ டேட் ஆஃப் பர்த் என்ன, நான் 1988 வரேன். அடுத்து வந்து கனி வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு குரூப்பிசம், எல்லாரும் குரூப்பிசம் பண்ணிட்டு வராதீங்க, எல்லாரும் குரூப்பிசம் பண்ணிட்டு வராதீங்க. நியாயத்துக்காக ஒண்ணு சேர்ந்தா குரூப்பிசம் இல்லைன்னு சொன்னாரு. இவங்க ஒரு லூசு. அதுக்கப்புறமா வந்து சொல்றாங்க குரூப்பிசம்னால என் பேர் தான் வருது எப்ப பாரு, ஏன் நீங்களாம் தான் எல்லாம் சேர்ந்து வந்து அட்டாக் பண்றீங்க, அப்ப உங்க பேர்லாம் ஏன் வரமாட்டேங்குது? நியாயமான கேள்வி. இது எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. அடுத்தது வந்துட்டு ரம்யா வந்து அரோராவையும் கலையையும் சொன்னாங்க. அதையும் வந்து ஓகே அது வந்து எடுத்துக்கலாம். அரோரா தான் கொசு சைஸ் இவ்வளவுதான் இருக்குது, எப்படி நை 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 நைந்து பாரு பட்டார்னு போட்டாங்க. ஆனா எஃப்ஜே தான் வந்து சொன்னாரு அரோரா மணி எப்படி சொல்லலாம், அரோரா எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா, நீ என்ன இவ்வளவு ஒரு வார்த்தை சொன்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிக்கினாரு. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஜெயிக்கிற குதிரை மேல சவாரி. வியானா கமருதீன் போய் உட்காந்துட்டாரு. வியானா வந்து சொன்ன ஒண்ணு வந்து எனக்கு ஓகே, இவங்க எப்படி சொல்றாங்கன்றத நான் சொல்றேன். வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு கிளாப்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ அவரை வச்சு சொல்லணும். அவரை வச்சு பார்வதியை சொன்னா பார்வதி கடுப்பாயிடும். ஆல்ரெடி ஒன்றுக்கு சொல்லியாச்சு. அதனால இப்ப வந்து வாட்டர் மெலன் ஸ்டாரை திருப்பி வந்து கார்னர் பண்ணிட்டு யாரு, ஒன்னு கமருதீன், இன்னொன்னு வினோத். அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேர் தான் மெயினா வந்து பண்ணிருக்காங்க. கமருதீனுக்கு வந்து இவங்க சொல்ல விருப்பம் இல்லாதனால வினோத்தை சொல்லிட்டாங்க. இதுல ஒரு சைடு ஓகே, வினோத்துக்கும் இவருக்கும் தான் எப்பயுமே சண்டை வருது. ஆனா அதுல ஒரு இருந்தது ஜெயிக்கிற குதிரை. இவங்க ஜெயிக்கிற குதிரையா? அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்ப நீங்க ஜெயிக்கிற குதிரை இல்ல வியானா, உங்களுக்கு கிளாப்ஸே வரல. அதுக்கப்புறமா வந்துட்டு எஃப்ஜே கனி சபரி ஒவ்வொருத்தருக்கு மேல வந்து ஏறி பண்ணுவாங்க. இதுக்கு பிக் பாஸ் எதுக்கு பாராட்டினார்னு தெரியல. இங்க கட்டன் ரைட்டா கனி மேல ஏறி இவங்க எல்லாம் பண்றாங்க. ஏன்னா கனி இதான் கிளாப்ஸ் வந்துச்சு. அந்த கிளாப்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஆமா, அது இவங்க சொல்றதுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்ல. அப்புறம் என்னதுக்கு வெரி வெரி வெல் டன். அவங்க என்ன நினைச்சிருந்தாருன்னா ஓகே நான் போயிட்டு வரேன் இது மட்டும் சொல்லிட்டு போவாங்கன்னு நினைச்சதுக்கு இவ்வளவு பேசிட்டாங்களே அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. பேசுறியா நீ? ஏய் நீ கொஞ்சம் பேசு. அத வினோத் வந்து அழகா சொன்னா. அவருக்கே நடிக்க தெரியல, அவர் மேல நான் ஏறி சவரி பண்ணிட்டு நான் ஃபேமஸ் ஆக போறேனா அவர் சொன்னாரு. நான் ஒரு வருஷத்துலயே ஃபேமஸ் ஆனேன்ல, அதுதான் அவர் சொன்னாரு. ஒரு வருஷம் இல்ல, நான் 20 இயர்ஸ். உண்மையிலேயே அவர் யாருன்னு வெளியில தெரியலையே தவிர அவரோட பண்ணதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. நமக்கு வெளியில தெரியலங்கிறதுக்காக, அதாவது நெகட்டிவா வெளியில பரவுறது வந்து சீக்கிரம் பரவிடும். அது விஷம் இருக்குல்ல, விஷம் ஈஸியா பரவிடும். ஒரு நல்ல விஷயம்ன்றது வந்து பரவறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இவர் வந்து இவரோட யூடியூப் சேனல்ல வந்து இவர் இருக்கார்ல திவாகர், ஏதோ பெல்ஸ் ஏதோ ஒரு வியாதின்னு சொல்லி வந்து போட்டிருக்காரு. பெல்ஸ் கேல்சின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டு வந்து இங்கிலீஷ்லேயே வந்து பேசியிருக்காரு, ஒன்றுமே புரியல. பட் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஃபீமேல்ஸ் அஃபெக்ட் பண்ணும், பெல்ஸ் கேல்சி வரக்கூடாது அப்படின்னா வந்துட்டு காதில் பஞ்சு வச்சுக்கணுமா குளிர் காலத்தில். அவ்வளோதான். ஆமாம், அதுதான் வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷமா வந்து பேசின்னு இருந்தாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவர் ஃபிசியோதெரபிஸ்ட் தானே, இவர் ஏன் டாக்டர் மாதிரி பேசின்னு இருக்கிறாரு?
அவர் இன்னைக்கு மத்தியானம் அவ்வளவு சட்டம் நடந்தது. அந்த டாஸ்க்ல தோத்துட்டு ம். உள்ள ரூம்குள்ள போறாரு. ம். ரூம்குள்ள போகும்போது சொல்றாரு, போய் என்ன திரும்ப பண்றாரு, ம். தமிழ்நாட்டு மக்களே இங்க பாருங்க கை எப்படி கழுவணும்னு சொல்லிட்டாரு. கொரோனா காலத்துல இப்படித்தான் கை கழுவணும். இப்ப கொரோனா வந்து முடிஞ்சுதாங்க நீங்க வந்துருக்கீங்க. அது உங்களுக்கு கை கழுவுங்க, அப்புறம் இந்த விரல் இடுக்குகள்ல கழுவுங்க, அப்புறமா வந்து பெல்ஸ் பால்சி. தம்பு பெல்ஸ் பால்சி அது என்னதுன்னா டெம்பரரியா வந்துட்டு ஒரு பக்கம் பால்சின்றது ஒரு இதுதான், paralysis. ஒரு சைடு வந்து paralysis ஆயிடுது, இயங்காமை. ஆமா. அதுக்கு வந்து இவர் சொன்னது வந்து காதுல இத வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இப்போ இது வந்து ஏன் வருது அப்படின்றதே தெரியல. இது ஒரு வைரஸால அட்டாக் ஆகுதுன்றது தான் இதோட ஆக்சுவலா நான் வந்து படிச்சது தெரிஞ்சுக்கிட்டது. இதுலயே அத போட்டு பஞ்சு வச்சுக்கிட்டா காதுல பஞ்சு அது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அது வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறத வந்து எடுத்து காதுல இப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னா இன்னும் எதுவுமே அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லி மேல குளிர் காலத்துல மலை மேல ஏறும்போது காது மயக்கம் வரும், வாமிட் வரும், அதுக்காக சொல்றது. அப்படி இல்ல, அது வந்து பெல்ஸ் பால்சிக்காக சொல்றாங்க, நம்மளுக்கு அறிவு இல்ல. அவர் நடிப்பு அழகன் திவாகர், டாக்டர் திவாகர் பிபிடி சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். ஆமா. சோ அதுதான் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.